ஹாய் ஆல். ஸோ எல்லாம் இந்த ஜெம்ஸ் வீடியோ பார்த்துருக்கோம். இதே இவ்வளோ நாள் நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னு கண்டிப்பாக எல்லாரும் ஷாக் ஆகியிருக்கிறீங்க. இது என்ன பிரமாதம், இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் கலரை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாஷ் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கோட்டிங் இருக்கும் அந்த ஜெம்ஸ். இது டைட்டானியம் டை ஆக்சைடு. ஓகேவா? இது எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு ப்ராடக்ட்னா குரோமோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏவை சிவியராக டேமேஜ் பண்ணும். And that's why European Food Safety Authority has concluded that this 171 cannot be considered safe to use as a food additive. And எங்கெல்லாம் இது யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. பெயிண்ட்ஸ்ல, கோட்டிங்ஸ்ல, பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்ல, காஸ்மெட்டிக்ஸ்ல அண்ட் ஈவன் டூத் பேஸ்ட்லயும் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடை யூஸ் பண்றாங்க. இதை கன்சியூம் பண்றதுனாலுமே இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வர ஹை சான்சஸ் இருக்கு. திஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம செல்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணும். And this oxidative stress is a well-known risk factor for cancer. இதெல்லாம் நான் உங்களுக்கு பயம் கொடுக்கறதுக்காக சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்க நிறைய விஷயம் பயத்தால தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய கெட்ட விஷயங்களே நம்மள பயத்தால தான் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பயத்தினால நீங்க இதெல்லாம் சாப்பிடுறத அவாய்ட் பண்றதுனால உங்க ஹெல்த் நல்லா இருக்கும்னா பயம் நல்லது தானே, நல்லது தானே. எனக்கு என்ன புரியலன்னா, இது கவர்மெண்ட்டுக்கோ FSSAIக்கோ தெரியாம இருக்காது. தெரிஞ்சுமே இந்த அளவுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கலை எப்படி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க? எஸ்பெஷலி கிட்ஸ் கன்சியூம் பண்ற ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ல யூஸ் பண்றதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க? முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது FSSAI பார்த்து இந்த ப்ராடக்ட்டை பேன் பண்ற அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க பேசி வீடியோ போடுங்க. டூ சம்திங். ஐ திங்க் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கண்டிப்பா பேன் ஆகும். ஏதோ கொஞ்சம் இதை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்க இல்ல ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்க இதெல்லாம் செக் பண்ணி கன்சியூம் பண்ணுவாங்க. வாட் அபவுட் பீப்புள் ஹூ ஆர் அன்அவேர் ஆஃப் ஆல் தீஸ்? அவங்க ஜஸ்ட் இது ஒரு சாக்லேட்டு நம்பிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண எப்படி இவங்களுக்கு எல்லாம் மனசு வருது? மற்ற நாட்டு ஜனங்க மேல அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அக்கறை கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட்டுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல இருந்திருக்காது. நீங்க எந்த பேக் ஃபுட் வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் தயவு செஞ்சு இன்கிரீடியன்ஸ் செக் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பை.